உடலுறவு வாழ்க்கையின் தரத்தையும் அதிலுள்ள அனுபவங்களையும் அதிகரிப்பது என்பது பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது. முதல் கட்டமாக இருவரும் மனதளவில் நெருக்கமாக மற்றும் நம்பிக்கையுடன் இருப்பது அவசியம். உறவுகளில் உண்மையான உரையாடல் முக்கியமான ஒன்று. உங்கள் விருப்பங்கள், விருப்பமில்லாதவை, எதிர்பார்ப்புகள் மற்றும் நீங்கள் அனுபவிக்க விரும்பும் விஷயங்களை திறந்தவாக பகிர்ந்து கொள்வது இருவருக்கும் ஒரே பக்கத்தில் இருக்க உதவும். உடலை பற்றி அறிந்து கொள்வது, உங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் மொழியை கவனிப்பது முக்கியம். உணர்வுகளை வெளிப்படுத்தும் நேரங்களில் நெருக்கமான தொடுதல், மெல்லிய முத்தங்கள் அல்லது காதல் வார்த்தைகள் கூட இருவருக்கும் மனதளவிலும் உடலளவிலும் முழுமையான சேர்க்கையை உருவாக்கும். உறவுக்குள் புதுமை மற்றும் பல்வேறு செயற்பாடுகளை சேர்க்கும் போது அது ஈர்ப்பையும் ஆர்வத்தையும் அதிகரிக்க உதவும். ஒரே மாதிரி வார்த்தை அல்லது செயலை மட்டும் தொடர்ந்து செய்யாமல் செக்ஸ் வாழ்க்கையில் புதிய இடங்கள், புதிய நிலைகள், ஒளி மற்றும் இசை போன்றவற்றை சோதித்து பார்க்கலாம். மீண்டும், உங்கள் உடல் மற்றும் மனநிலை மிகவும் முக்கியமானது. உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் தூக்கத்தை பாதுகாப்பது உங்கள் சக்தியையும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும். சில நேரங்களில் தினசரி வேலைப்பளு அல்லது மன அழுத்தம் காரணமாக உடல் உறவு குறைவாக இருக்கலாம். அந்த சமயங்களில் உங்கள் துணைக்கு ஆதரவாக இருந்து அவர்களை ஊக்குவித்தல் மற்றும் இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவழித்தல் உறவை மீண்டும் உற்சாகமாக்கும். நீங்கள் உங்கள் துணையுடன் அதிக நேரம் தனிமையில் செலவிடுவது, ஒருவருக்கொருவர் நேரத்தை ஒதுக்குவது தினசரி வாழ்வில் கூடுதல் நெருக்கம் ஏற்படுத்தும். ஒருவரை ஒருவர் நோக்கி மென்மையான வார்த்தைகள், கண்ணோட்டங்கள், சிறிய பரிசுகள் அல்லது கவனிப்பு காட்டும் செயல்கள் இருவரையும் காதலிலும் உடலுறவிலும் நெருக்கமாக்கும். மறுபுறம், செக்ஸ் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனதிலும் இருவரும் இணைந்து இருக்க வேண்டும். உங்கள் துணையின் உணர்வுகளை மதிப்பது, அவர்களுக்கு விருப்பமான முறையில் அணுகுவது, அவ்வப்போது அவர்களை அன்போடு அணைத்து நெருக்கமாக பேசுவது அவர்களின் மனநிலையை உயர்த்தும். இது அவர்களை மேலும் ஈர்க்கும், அவர்களுக்கு உங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்ற உணர்வை அதிகரிக்கும். ஒரு உறவில் இருவரும் ஒருவருக்கொருவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாமல் உரையாடும் போது உண்மையான நெருக்கம் உருவாகும். செக்சுவல் அனுபவங்களை அதிகரிக்க இருவரும் ஒன்றாக புத்தகங்கள் படிப்பது அல்லது ஆலோசகரின் உதவி பெறுவது கூட சில சமயங்களில் பயனளிக்கும். உங்கள் உடலை மாற்றி மாற்றி பார்க்கலாம். அபரிமிதமான கற்பனை மற்றும் அனுபவங்களை உங்களுடைய உறவில் சேர்க்கலாம். சில சமயங்களில் புதிய உடை, புதிய மனம் அல்லது மெல்லிய இசை கூட உறவில் புதுமையை ஏற்படுத்தும். இருவரும் ஒன்றாக குளிப்பது, பரஸ்பரமாக மசாஜ் செய்வது போன்றவை கூட செக்ஸ் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். உடலுறவு என்பது இருவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விரும்பும் விஷயங்களை கேட்டு புரிந்து அதை செய்ய முயற்சிக்கும் போது உறவு மேலும் வலுப்படும். ஒருவேளை உங்கள் துணைக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தால் அதை வலுக்கட்டாயமாக்காமல் அவர்களின் விருப்பத்தை மதிக்க வேண்டும். இணைவு மற்றும் உறவு குறித்து இருவரும் ஒன்றாக பேசிக்கொள்வது உங்கள் உறவை வளர்க்கும். செக்ஸ் பற்றிய தவறான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் சமூகத்தில் இருந்து வரும் அழுத்தம் அல்லது தவறான தகவல்கள் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்கலாம். அவற்றை புறக்கணித்து உங்கள் துணையுடன் நேர்மையாக உரையாடுங்கள். காதல் செய்யும் இடத்தை மாற்றுவது, புதிய இடங்களில் சென்று நேரத்தை கழிப்பது உங்கள் செக்ஸ் வாழ்க்கையில் வித்தியாசங்களை ஏற்படுத்தும். சில ஜோடிகள் ஹோட்டல் அறைகள் அல்லது சுற்றுலா செல்லும் போது அந்த இடங்களின் புதுமை உறவிலும் புதுமை கொடுக்கும். மிக முக்கியமாக, உங்கள் உடலை கேட்டுக்கொள்ளுங்கள். சில சமயங்களில் உடல்நிலை அல்லது மருத்துவ பிரச்சனைகள் காரணமாக செக்ஸ் குறைவாக இருக்கலாம். அப்படி இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம். சில சமயங்களில் ஹார்மோன் மாற்றங்கள், மன அழுத்தம் அல்லது உடல் சோர்வு போன்றவை செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்கலாம். அதுபோல் குறைந்த ஆர்வம் இருந்து வந்தால் மனநல ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. உறவின் அழகு இருவரும் ஒன்றாக அனுபவிப்பதில்தான் இருக்கிறது. உங்கள் துணையின் தேவைகளை கேளுங்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வப்போது சிறிய ஆச்சரியங்களை ஏற்படுத்துங்கள். உங்கள் துணையின் விருப்பமான உணவு அல்லது அவர்களுக்கு பிடித்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இது உங்கள் உறவை மேலும் உற்சாகமாக்கும். செக்ஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அளவு நேரம் ஒதுக்குங்கள். வேலை, குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் ஒதுக்கி உங்கள் உறவுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். வாரம் ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு சில நாட்கள் இருவரும் தனிமையில் நேரம் செலவிடுங்கள். புதிய விஷயங்களை முயற்சிப்பதில் தயங்க வேண்டாம்.
உங்கள் துணையுடன் சில புதிய நிலைகள் அல்லது புதிய முறைகள் பற்றி பேசுங்கள். இருவரும் ஒத்துழைக்கும் போது உறவில் புதுமை ஏற்படும். சில சமயங்களில் ஹாலிவுட் திரைப்படங்கள் அல்லது நாவல்கள் காட்டும் செக்ஸ் அனுபவங்களை வெறும் கற்பனையாக மட்டும் பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையில் 4 சுவருக்குள் ஏற்படும் உண்மை அனுபவங்களை ரசிக்க முயலுங்கள். முக்கியமாக ஒருவருக்கொருவர் மீது எப்போது அன்பும் மதிப்பும் கவனமும் காட்டுங்கள். செக்ஸ் என்பது உறவில் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அது உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அதோடு உங்கள் உடல்நிலையை மேம்படுத்தவும் மனநிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் உங்கள் உணவு பழக்கங்களை சரி செய்யவும் தினசரி உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒன்றாக செலவிட்டு உங்கள் உறவின் நெருக்கத்தை அதிகரிக்கலாம். இவை அனைத்தும் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் முழு உறவையும் வலுப்படுத்தும். உறவில் நம்பிக்கை, பொறுமை மற்றும் அன்பு இருந்தால் உங்கள் உறவை எந்த ஒரு தடையும் பாதிக்க முடியாது.